போகுது என்று சொல்லி ஆரம்பித்தோம். ரூத் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். ஈசா யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். எப்படி உறவுகள், உடைந்து போன உறவுகள் தேவனுடைய கிருபையால நிலைநிறுத்துறதுன்னு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அவர் அந்த இமாவு அந்த ரோட்ல போகும்போது சீஷர்களோட கூட அவர், அந்த சீஷர்கள் முகம் வாடி போய் இருந்தது, துக்கமாக இருந்தாங்க. ஆனா இயேசுடைய வார்த்தை அவருடைய உள்ளங்கள்ல அது கொந்து விட்டு எரியுறது போல அவர்கள் உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர்களுக்கு. சோ பாருங்க, நம்ம வெளியில இருக்கிற ஜனங்க நமக்கு வார்த்தைகளால குத்தும் போது கூட தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க நம்முடைய உள்ளத்துல என்ன வருதுங்க? சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில நமக்கு ஜீவன், தேவனுடைய வார்த்தையில நமக்கு சமாதானம், தேவனுடைய வார்த்தையில எனக்கு சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையில சவால்களை மேற்கொள்றதான நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு ஞானமும் இயேசுவே நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த உறவுகள் எப்படி பலப்படுத்துவது பார்க்கறதுல இன்னைக்கு இந்த சீரீஸ்ல கடைசியாக ஒற்றுமையாக, உறவுகள் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்ம எப்படி இயேசுவுக்காக பிரகாசிக்கிறவராக இருக்கிறோம். ஆமென். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம், இதை நம்ம பார்க்கிற இந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி இந்த கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கலாம். இதுல ஆவியானவர், இயேசு மத்தியஸ்தரா இருக்கிற ஒரு குடும்பத்தை ஆவியானவர் உருவாக்குறவராக இருக்கிறார். ஆமென். சோ எத்தனை பேர் படிச்சீங்க, புரிஞ்சிச்சுன்னு தெரியாது. ஆனா இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க மார்க் பண்ணி வச்சுன்னு வீட்டில் போய் படிங்க. ஆனா கொஞ்சம் கவனமா ஒரு 20-25 மினிட்ஸுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து விவரித்து சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க கவனம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமாக கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. சோ ஆவியானவர் இயேசு மத்தியஸ்தரா இருக்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்குறார். ஆனா தேவனுடைய சிந்தை இந்த ஒருமனத்தை பாதுகாக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய சிந்தை அந்த ஒருமனத்தை பாதுகாக்கிறதா இருக்குது. இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் கனெக்ட் ஆகுறாங்க, கனெக்ட்னாக்கா பார்க்குறாங்க, பேசுறாங்க. ஆனா ஒன்றாக இருக்கிறாங்களா? அதுதான் கேள்வி. நம்ம சபைக்குள்ள வரலாம், ஒருத்தரை பார்க்கலாம், ஆனா நமக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஆஃபீஸ்க்கு ஒரு குரூப் இருக்கு, என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. யாராவது மேலே அன்னைக்கு லெமன் ரைஸ் போட்டாங்களாம், காஞ்ச மிளகா வந்து அவங்க மேலே விழுந்துடுச்சு, அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ வேற யாராவது பைக்கு அங்கே சென்டரில் நிற்க வச்சுக்கிறாங்க ரோட்ல, என் கார் எடுக்க முடியல, போட்டாங்க ஃபோட்டோ. ஸோ ஓகே, இந்த குரூப்பு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக போடுறது. பட் அதில் பார்க்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து செய்யணும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அதில் சொல்லும் போது சேர்ந்து அதை ரிசால்வ் பண்ணலாம், அதுக்காக இருக்கும். எங்களுடைய ஃபேமிலி குரூப் கூட இருக்கு. எங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிகளுது ஒரு குரூப் வச்சுருக்கோம். லேடிஸ் யாருமே கிடையாது. அதில் வெறும் அன்பு மட்டும் தான் இருக்கும். எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், எப்படி கூடலாம், அதை பற்றி தான். ஸோ நமக்கு நிறைய சபையில் பார்க்கும்போது டீச்சர்ஸ் குரூப் இருக்குது, பிலீவர்ஸ் குரூப் இருக்குது, மியூசிஷியன்ஸ் குரூப் இருக்குது. நாம நமக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு நம்ம பிறருக்கும் கொடுக்கிறவர்களாக. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த இடத்துல சின்ன சின்ன, அதாவது வீடுகள், அவர்கள் மாத்திரமல்ல அந்த இடத்துல வந்து மெட் இன் ஹோம்ஸ், தேவ ஆலயத்துக்கு வந்தது மாத்திரமல்ல,
வீடுகள்ல கூட அவர் கூடினார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு வீட்டை திறக்கிறதுக்கு நாம வந்துட்டு பயப்படுறோம். ஐயோ யாரா வந்து எதுன்னு போயிடுவோம் வீட்டில் இருக்கிறதுலாம். என்ன சேர்த்து வச்சு என்ன எடுத்துட்டு போக போறோம்? போகும்போது கையில ஒண்ணுமே இருக்காது. இவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் இந்த பூலோகத்துல போகும்போது வெறியும் கை. அலெக்சாண்டர் த கிரேட் ஒருத்தர் சரித்திரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அவருடைய எண்ணம் இந்த உலகத்தையே நான் ஆளுகை செய்யணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி ஏறக்குறைய பாதி உலகத்தை அவர் கான்கர் பண்ணி வந்துட்டார் அடிச்சுன்னு. அப்புறம் இந்தியா பக்கம் வந்துட்டு போகும்போது அந்த பனி மழையில் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாதி வழியிலே போகும்போது அவர் உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. அவ்வளோதான், இறந்து போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய அந்த சாவு பெட்டி அதை எடுத்துன்னு போகும்போது என் 2 கையும் வெளியே போடுங்க, அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் இந்த உலகத்தையே என் கைக்குள்ளே வரணும்னு சொல்லி நான் எல்லாரும் அடிச்சுட்டு போனேன். ஆனால் போகும்போது என் 2 கையும் காலியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம பரலோகம் போகும்போது தேவனோட கூட உறவாடுறாங்க. இந்த இடத்துல பூலோகத்தில் இருக்கும்போது அவரோடு கூட உறவாடி அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கிறவர்களாக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி, அதுல இருக்கிற சந்தோஷம் நாம சேர்த்து வச்சு அடுக்கி வச்சு யாராவது தூக்கி போயிட்டாங்கனாக்கா அம்போன்னு வாய் திறந்து பார்க்கறதுல அதுல கிடைக்காத சந்தோஷம், அதுல ஏமாற்றம். ஆனா தேவனுடைய வார்த்தையில் தான் உண்மையான சந்தோஷம். தேவன் கொடுக்கிற இந்த குடும்பத்துல அவர் மத்தியஸ்தரா இருந்தார்னாக்கா அதுல ஒரு மனம் இருக்குது, அதுல சந்தோஷம் இருக்குது, அதுல உற்சாகம் இருக்குது. ஹல்லேலூயா. நாங்க அடிக்கடி இது சொல்றதுக்கு மறந்துட்டேன் நான். இந்த கொரிய தேசத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய சபை 8,25,000 பேர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சபை எப்படி உருவாச்சுனாக்கா ஸ்திரீயர்கள் சின்ன சின்ன வீடுகள்ல இருந்தாலும் கூட அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூட அந்த வீட்டை திறந்து கொடுத்தாங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி தேவனுடைய அன்பை கொடுத்தவர்களாக அந்த இடத்துல இயேசு அறியாதவர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஜபிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வளர்ந்ததுதான் அந்த சபை. ஒரு சுடுகாடு, அந்த இடத்துல டென்ட் போட்டு காலியாகிற சுடுகாடு டென்ட் போட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது உலக பிரசித்த அளவுக்கு 8,25,000 பேரு. இது பேரு கேர்சல். கேர்சல்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நாம என் வாழ்க்கை தனி வாழ்க்கை, என் வாழ்க்கை எனக்கு மட்டும்தான், இயேசு வந்துட்டு வாரத்துல ஒரு முறை சந்திச்சு வந்தா போதும்னு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வரைக்கும் இருக்குது. லைஃப் ஸ்டைல் கூட வேற எங்கே இருக்குனாங்க, நிறைய பேர் எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம இன்னும் பின்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுலயே நம்ம வந்துட்டு இன்னும் மோசமான யோசனைகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசுடைய வார்த்தை நம்ம கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்கிறது. இயேசு அவருக்குள்ள ஒருமனத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாங்க புக்கே அரமனைக்கு போகும்போது பாபக்யூ பார்ட்டி அந்த மாதிரிலாம் வைக்குவோம். அப்போ அந்த அடுப்பு கறி எடுத்துட்டு அதை தக தக தகன்னு எரியும். அந்த அடுப்பு கறி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது 1, 2 அப்படி அந்த பக்கம் வெளியே விழுந்துச்சுனாக்கா அது கொஞ்ச நேரத்துக்கு எரிஞ்சு அப்படியே அதை அமைஞ்சிடும். சபைக்குள்ள நாம நிறைய பேர் நினைக்கலாம், நான் தனியா இருந்துக்கிறேன், என் வீட்டுல ஜபிச்சுக்கிறேன், இன்னும் இயேசு என்ன வாரம் என்ன எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ண சொன்னாரான. இந்த வார்த்தையில என்ன போட்டிருக்குதோ, எதற்காக எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அதுல ஒரு மனம். ஆமென். நான் தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அனல் அந்த ஆவி அமைஞ்சு போறதா இருக்குது. ஆனா தேவனோடு கூட வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் அதிகரிக்கிறது. நாம என்ன செய்யலாம் ஆண்டவருக்காக? கர்த்தர் எனக்காக ஜீவன் கொடுத்தாரே, அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? அவர் எனக்காக இறங்கி வந்து சேவகனாக வந்தவரா இருக்கிறார். அப்போ அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? என் குடும்பத்துல நான் எப்படி இருக்க போறேன்? வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்க போறேன்? சபையில எப்படி இருக்க போறேன்? ஆவியானவர் நம்மளை உணர்த்துவராக இருக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்த 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 நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய எண்ணங்கள் மாறுது. ஆமென். ஹல்லேலூயா.
ஸோ இன்னைக்கு நாம தனியா இருந்து அந்த ஒரு அடுப்புகள் எப்படி அமைஞ்சு போச்சு அது போல இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா? இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து தாகத்தோடு கூட வந்து அந்த ஒருமனத்தின் ஆவியில என்னோட குடும்பத்துல ஒரு மனம், என் சபையில ஒரு மனம், வேலை செய்கிற இடத்துல ஒரு மனமா இருக்க ஆசைப்படுறேன். நான் சும்மா கனெக்ட் பண்ணலாம், ஹாய் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா இல்ல, எனக்கு கர்த்தர் ஒரு இன்னும் இந்த இடத்துல சபையில வைத்து இருக்கிறார். இந்த சபையில என்ன நடக்குதோ அது கூட நான் ஓட போறேன், அது கூட நான் இணைந்து இருக்க போறேன். உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல, இணைந்து இருக்கிறவர்களா. டெல்லியில நடந்த அந்த ஒரு போராட்டம் நீங்க அறிந்திருப்பீங்க. வாலிப பிள்ளைகள், இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அது சரியா தப்புன்னு நான் சொல்ல வரல, நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. ஆனா ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் எனக்கு படிக்கிறதுக்கு சரியா கொடுங்கன்றதுக்காக, ஒருத்தர் ரிசைன் பண்றதுக்காக எல்லாருமே டிஃப்ரெண்ட் கலாச்சாரத்துல இருந்து, பேக்ரவுண்ட்ல இருந்து, லாங்குவேஜ்ல இருந்து வந்து கூடி ஒரு கவர்மெண்ட்டை ஷேக் பண்ணி ரிசைன் பண்ண வச்சாங்க. அகெயின் சொல்றேன், அவங்க செய்தது சரியா தவறான்னு நான் சொல்ல டிபேட் பண்ண வரல. ஆனா ஒன்றாக இணைந்தாக்கா எதையும் சாதிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைந்து வைக்கிறாரு. அப்போ நமக்குள்ள அந்த ஒருமனத்தின் ஆவி இருக்கும் போது, அவர் கொடுக்கிற அந்த ஒருமனம் இருக்கும் போது உறவுகளுக்குள்ள எத்தனை காரியங்கள் செய்ய முடியும். குடும்பமாக, வேலையில, சபையா. ஏதோ அந்த உட்காந்துட்டு போறதுக்கு பதில், அப்பா நான் என்ன எப்படி இருக்கணும், என்னோட வீட்டுல எனக்கு கணவன் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், பெரிய பையனும் வேணும், சின்ன பையனும் வேணும், பொண்ணும் வேணும், பையனும் வேணும், பையன் மட்டும் வேணும், பொண்ணு வேணாம், ஒருத்தருக்கு தேவை. அதனால தான் குடும்பம்னு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. நீங்க பிளான் பண்ணலனாலும் கூட உங்க குழந்தைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அவருடைய திட்டத்துக்காக. யாரையும் கீழே மேலே பார்க்க தேவையில்லை, எல்லாருமே கர்த்தர் கொடுத்தது. வீட்டில் ஒருத்தர் தேவையா இருக்கு. வேலை செய்கிற இடத்துல உறவுகள் தேவை நமக்கு. அது பாஸாக இருக்கலாம், சபார்டினேட்டாக இருக்கலாம், மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம், கீழே இருக்கிறவங்கள இருக்கலாம். ஒருத்தரை நாம தேவை அவங்கள. அந்த இடத்துல வேலையும் கர்த்தர் கொடுத்தது. அந்த வேலையில் நமக்கு எதிராக இருக்கிறவங்களை கூட அலோவ் பண்ணுறார் ஆண்டவர். அதில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக. சபையில் ஒருத்தர் வச்சுக்கலாம். சில பேர் மூஞ்சை காமிப்பாங்க, சில பேர் வேற மாதிரி பேசுவாங்க, சின்ன பசங்ககிட்ட வேற மாதிரி பேசுவாங்க, பெரியவங்ககிட்ட வேற மாதிரி பேசுவாங்க, வெளியில இருக்கவங்கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க, சபையில இருக்கவங்கிட்ட தான் வந்து மோசமா பேசுவாங்க. வெளியிலாம் கொஞ்சுவாங்க, சபையில வந்த பிறகு மிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கூட, ஆனா இயேசு நம்முடைய மத்தியஸ்தரா இருக்கும் போது அது ஒருமனத்தின் ஐக்கியமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மூலியமாக கிருபை காண்பிக்க வேண்டும். அவங்க வீடுங்க திறந்து கொடுத்து அவங்க வீட்டில் இருந்ததை பரிமாறிக்கொண்டார்கள். அப்பதான் அங்க இருக்கிறவங்க இன்னும் சபைக்கு கூட்டப்பட்டது. எனக்கு எப்படின்னு தெரியல, இவ்வளோ தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நாமளே வெளியில இருக்கிற ஜனங்கள் தனியா இருக்கிறோமோ, இல்லை ஒருவேளை வெளியில இருக்கிறவங்களாம் உள்ள வந்துட்டாங்கனாக்கா பாஸ்டர் நம்மளெல்லாம் கவனிக்க மாட்டாரு, இல்லை இவங்களெல்லாம் நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோமோ. ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு இவ்வளோ கிருபை கொடுத்தாரு, இவ்வளோ நன்மைகள் செய்தாரு, இவ்வளோ சுகத்தை கொடுத்தாரு. ஆனா எப்போ நாம போயிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? ஐயா எனக்கோ வயசாயிடுச்சு, போறேன், நான் அப்படியே போயிடுறேன், எதுக்கு நான் வந்தப்போ வெளியே சொல்லணும்? கர்த்தர் நம்மை அழைத்தது அவருடைய நாம மகிமைக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஏனாதனமாக வந்தோம் உட்கார்ந்த சண்டே அட்டன் போறதுக்காக இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது நாம சாட்சியாக இருப்ப. கர்த்தர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்க. ஆமென். சோ ஆவியானவர், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது, அதாவது பரிபூர்ணமா நல்லா இருக்கிறவங்க இல்லை, ஒவ்வொரு குறைகள் இருக்குது. ஆனா இந்த
குறைகள் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தர் எப்படி அதுல ஒருமனமாக நடத்துறாருன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சிந்தை இருக்கும்போது குறை இருக்கிறவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாய் நடக்கிறவர்களாக இருப்பாங்க. நீங்க சொல்ற எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். இந்த இடத்துல ஒருமனம் பார்க்கிறோம். அது எப்படி இயேசுடைய அன்பை தெரிந்து கொண்டாங்க, இயேசுடைய சிந்தை. அப்பதான் நம்ம பிலிப்பியர் 2ல பார்க்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபையில பார்க்கிறோம். பெந்தெகோஸ்துக்கு அப்புறம் அந்த இடத்துல சபை உண்டாக்குது. ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. எப்படின்னாக்கா, எல்லாரும் அங்க கூடி வந்தாங்க ஆதி அப்போஸ்தலர்கள்ல. ஆனா எப்படி நம்ம கூடியே வாழ்வது, ஒன்றாக எப்படி வாழ்வது, அதை நாம பார்க்க போறோம். இயேசுவுடைய சிந்தை இன்னைக்கு பார்க்கும்போது நான் சொன்னேன், நம்முடைய பர்சனாலிட்டி, நம்ம பேசுறது, யோசிக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் சேமா இருக்காது. வேண்டாமணி டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க, சிஸ்டர் கோவர்தன் டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க, பின்னாடி உட்காந்து சிஸ்டர் ஸ்டெல்லா டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க, அம்மா கிருஷ்ணவேணி அம்மா, தேன்மொழி அம்மா, அவங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்க. ஆனா டிஃப்ரெண்டாக யோசித்தாலும் கூட கர்த்தர் நம்மளை ஒன்றாக கொண்டு வருகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, make my joy complete by being like minded, having the same love. ஆனா எப்படி இவ்வளோ எதிர்பார்ப்பு வித்தியாசம், அனுபவங்கள் வித்தியாசம், நம்மளுடைய குணாதிசயங்கள் வித்தியாசம், ஈவன் நம்மளுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா எப்படின்னாக்கா, இயேசுடைய சிந்தையில, இயேசுடைய அன்புல நாம ஒரு மனமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். சோ இதுல 3ல போட்டிருக்குது, பிலிப்பியர் 2:3, do nothing out of selfish ambition or vain conceit. Rather in humility value others above yourself. அதாவது நாம சுயத்துல நாம மேல எண்ணாதபடிக்கு பிறர் நம்மளை விட மேலா இருக்கணும்னு எண்ணிக்கையா இருக்கணுமா? இதுதான் இயேசுடைய சிந்தை. இயேசு இப்படியாக இருந்தாரு, நம்மளை விட மற்றவங்க தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நமக்கு முதலிடம் கொடுக்கலாம். இயேசுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம். இயேசு நமக்காக இறங்கி வந்தார். மகிமையை விட்டுட்டு நமக்காக இறங்கி வந்தவரா இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்டார். ஒரு கல்வனுடைய மரணத்தை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ தாழ்மை. அந்த தாழ்மை குணம் நமக்குள்ள வர வேண்டும். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அந்த ஒருமனத்தை எப்படி தக்க வைக்கிறது? அந்த தாழ்மை உள்ள குணம் இருந்தாதான் தக்க வைக்க முடியும். நான் பெருசு, நீ பெருசு, நீ நான் சொல்றது எனக்கு, நான் எங்க நான் உட்காந்துக்குவேன். அது தாழ்மை குணம் கிடையாது, பெருமையின் குணம். பைபிள் ஸ்டடியில ஃபேரோவை குறித்து பார்க்கிறோம். அந்த ஃபேரோ அவன் எதை குறிக்கிறதுனாக்கா, மனிதன் பெருமை, சுயம், அதை குறிக்கிறது. ஆண்டவர் அவன் எல்லாம் நான் தான், என்ன ஜனங்களை விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை விடு, let my people go, you have to save, என்ன ஆராதிக்கணும் அவர்கள்னாக்கா நான் விட மாட்டேன், நான் தான். ஆண்டவர் அவன் எதெல்லாம் அவனுக்கு பெருமையா இருந்துச்சோ அதெல்லாம் அழிக்கிறார். பெருமை அழிவை கொண்டு வரும். ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து அழிக்கிறார் அவர். வெட்டுக்கிளி, அதாவது அந்த இடத்துல கல்லு மழையும் நெருப்பு மழை வந்து எல்லாம் அழிஞ்சிடுச்சு. அங்க இருந்த விவசாயிங்க பண்ணியிருந்த எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஆனா இருந்த மிச்ச மீதி இருந்ததை கூட ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அனுப்புறார். வெட்டுக்கிளி அந்த நாட்கள்ல வந்துச்சுனாக்கா ஒரு இடம் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். இப்ப பாருங்க, பெருமை அழிவு கொண்டு வந்தது. அதோட உதாரணத்தை ஆண்டவர் காமிக்கிறார். இன்னைக்கு நாம கிருபை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். இயேசுவை பார்க்கிறோம், இயேசு ஆராதிக்கிறோம்னா என்னுடைய உள்ளம், சிந்தை இயேசுவை போல தாழ்மை,
அவர் பரலோகத்தை மகிமையை விட்டு நமக்காக இறங்கி வந்தார் தாழ்மையாக. அவருக்கு வீடு இல்லைங்க, பிறக்கும் போது அவருக்கு வீடு இல்லை. மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தவராக இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. ஆமென். அவ்வளோ தாழ்மை. பாவிகளா இருக்கும் போது நமக்காக மரித்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த தேவனை ஆராதிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ ஒருமனத்தின் ஆவியை தக்க வைக்கணுமா? உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கும்? இயேசுவை போல சிந்தை இருந்தாதான் நமக்குள்ள ஒருமனம் இருக்கும். நம்ம பெருமைப்பட்டிருந்தாக்கா ஒருமனம் இருக்காது, வெறுப்பு தான் இருக்கும், நெருப்பு தான் இருக்கும், எதிர்ப்பு தான் இருக்கும். பெரியவங்க சின்னவங்கன்னு நாம தாழ்மையோடு மற்றவங்களை நாம நமக்கு மேலாக எண்ணலாம். இப்பதான் பாடணும், நீ பெருகணும் நான் சிறுகணும். பாடுறதுக்கு நல்லா இருக்குது பாஸ்டர், ஆனா செயல்ல காமிக்க முடியலையே. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட உறவாடும் போது, இயேசுடைய வார்த்தையை படிக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு அர்ப்பித்தார்கள், அர்ப்பணை செய்தார்கள். இன்றைக்கு நாம யாருக்கு அர்ப்பணிக்கிறோம்? வேலைக்கு அர்ப்பணிக்கிறோம். நல்லது, வேலை செய்யலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை. யாருக்கும் ஒருத்தர் சொன்னேன், நான் என்ன கேட்டிருந்தாங்க, என் பொண்ணுக்கு இது இருக்குது கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நான் சொன்னேன், இதுக்கு தான்மா சொன்னேன் நான் பைபிளில் படின்னு. பைபிள் படிக்கிறேன் பாஸ்டர், இன்னும் ரொம்ப நாள் வருஷம் ஆகட்டும், இப்போ தானே கற்றுன்னு இருக்கிறேன். தொடவே மாட்டேன். எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ண தானே படிக்க முடியும். அப்பா அப்பான்னு சொல்கிறோம், கஷ்டம் வரும்போது மட்டும் அவர்கிட்ட ஓடி வரும். ஆனால் அவருடைய அப்பாவுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள, அவருடைய உள்ளத்தை தெரிந்து கொள்ள, அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு வார்த்தையை படிக்கல எப்படி தெரியும்? இந்த வார்த்தையை படிக்கலனாக்கா எப்படி தெரியும் நமக்கு மற்றவங்களை மேலாக என்ன? நம்மள பரவாயில்ல, நம்மளோடைய மேலே, நம்மளோட படிச்சிருக்கிறாங்களா பரவாயில்ல, உங்களை பார்க்கலாம். வயசுல சின்னவங்களா இருக்கிறாங்களா பரவாயில்ல, நல்லா பேசுறாங்களா, சாரி, எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு பிசாசு மேல பழிய போடுறது கிடையாது. நமக்குள்ள நம்ம எப்படி இந்த வெட்னஸ்டே கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் எல்லாத்துக்குமே என் வழியில தான் வரணும், நான் சொல்றது தான் கரெக்ட், நான் ஏன் சாரி கேட்கணும், நான் ஏன் முதல்ல போய் கேட்கணும், நான் ஏன் போய் சேவ் பண்ணணும், எதுக்காக சேவிக்கணும், எனக்கு என்ன கிடைக்குது? இந்த கேள்வி இதுதான், எனக்கு என்ன கிடைக்குது? நிறைய பேர் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய வீட்டுக்கு போகும்போது, உங்க சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. மற்ற சர்ச்லாம் நிறைய கொடுக்குறாங்களா? நான் சொல்றேன், என்னுடைய லீடர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட, இயேசுடைய அன்பு, இயேசுடைய ஞானம், இயேசுடைய சமாதானம், பொருள் இன்னைக்கு இருக்கும், பொருள் அவ்வளவுதான் போயிடும், பழைசாயிடும். இயேசுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும். ஜீவன் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். அதுக்கு மேல அவங்கள போஷிக்கிறதுல எப்படி நீங்க மேல வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். தேவனுடைய ஞானத்துல எப்படி இருக்கிறதுன்னு, தீர்மானங்கள் எப்படி இருக்கிறதுன்னு. பரிசு இன்னைக்கு இருக்கும், அதை வாங்கி போய் எங்கன்னா ஒரு இடத்த போட்டு வச்சிருவாங்க. உங்க வீட்டிலலாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு உங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னோ எத்தனை பேர் கிஃப்ட் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. என் கல்யாணத்துக்கு, என் தம்பி கல்யாணத்துக்கு, இன்னொரு தம்பி கல்யாணத்துக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்துன்னு வந்த கிஃப்ட்டுங்க இது வரைக்கும் திறக்கல. மேலே வச்சுக்கிறாங்க எங்க அம்மா, ஏம்மா எடுத்து போடுமா, நான் இருக்கட்டும் பரவாயில்ல. எதுக்கு இந்த கிஃப்ட் என்னாச்சு? யூஸ் பண்ணாம எதுக்காவது இருக்கிறதே போதும். அப்புறம் கிஃப்ட் வாங்கியது நம்ம மற்றவங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? அதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுக்குறோம், அவங்க மற்றவங்க கிஃப்ட் எடுத்து கொடுத்தாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இருந்ததெல்லாம் எடுத்து கொடு, என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் இன்னைக்கு அதுக்கு தான் கிஃப்ட் கொடுக்குவாங்களா கேட்குறாங்க. நான் டீச்சர் சொல்லி கொடுக்குறேன், இயேசுதான் பெரிய கிஃப்ட். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாருனாக்கா நல்லா படிக்கலாம், தீர்மானங்கள் எடுக்கலாம், அப்பா அம்மாவுக்குள்ள சமாதானம் இருக்கும், பிள்ளைங்களோட கூட சமாதானம் இருக்கும், ஒருமானம் இருக்கும். ஆனால் கிஃப்ட் மேலே இருந்துச்சுன்னா சண்டை வர, உனக்கு எனக்குன்னு. ஆனால் கர்த்தர் நமக்குள்ள அவர் தான் பெரிய கிஃப்டாக இருந்தாருனாக்கா மகிழ்ச்சி இருக்கும்,
சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஸோ ஏன்னா நான் ஏன் சர்வ் பண்ணும்? என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்றாங்களா? இயேசு உன்னை நீ பாவியா இருக்கும் போதே உன்னை அப்ரிஷியேட் பண்ணி உன் மேல அவ்வளவு அன்பா இருந்து உன் மேல அவ்வளவு கிருபையா இருந்து ஜீவனே கொடுத்தாரு. வேற என்னங்க வேணும் நமக்கு? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சுயம் இறங்கிடுச்சுனாக்கா அதுல அந்த வருமானம் கிராக் ஆயிடுது. சுயம் வரக்கூடாது. இந்த வாரத்தில் என்ன பார்க்கும்போது இங்கே தான் இருந்தேன், அங்கே போவே இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே எப்படியா கால் ஆனதுனால இங்கே போவே இல்லை. சில நல்ல உள்ளங்கள், இயேசுடைய கிருபை அன்பு பெற்றவர்கள், எனக்காக ஜெபித்தவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் மூவ் பண்ண முடியுது. அந்த ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், அது மூவ் ஆகலை. அதாவது அந்த இடத்துலேயே இருக்குது அப்படின்னா நல்ல சைன். ஸோ இன்னும் 2 வாரத்தில் சரியாயிடும்னு சொல்கிறேன். அது மாத்திரம் போல ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை. மாஸ்டர் நாளைக்கு வந்து நான் உனக்கு லஞ்ச் கொடுக்குறேன், எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லஞ்ச் கொடுக்க. சில பேர் வேலையிலேருந்து டயர்டாக வந்து என்னை வந்து பார்க்க. எங்கேயோ ஒருத்தர் நார்த் இந்தியாவில் எங்கள் ஃப்ரெண்டு ஒவ்வொரு நாளும் வலி இருக்குதா வலி இருக்குதா வலி இருக்குதா, நீ கேட்காதம்மா எனக்கு வலி அதிகமாகிடும். ஜஸ்ட் ஃபன். எங்கேயோ ஒருத்தர் கேட்குறாங்க. ஏன்னா எதை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்காத ஒரு அன்பு கொடுக்கறதுக்கு. ஏன் பெரியவங்க சின்னவங்க நான் சொல்லும்போது ஓ இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, பரவாயில்ல. தாழ்மை குணம். மேபி இந்த இடத்துல வந்து ஷாலினியா இருக்கலாம், சுப்ரிதாவா இருக்கலாம், சிஸ்டர் அஸ்வினியா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன வந்து ஆராதனை நடத்துறாங்க, நான் என்ன பாடுறது, நான் என்ன கை தூக்குறது, யார் இவங்களாம் எனக்கு சொல்றது, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என் சொத்து எவ்வளவு தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்துட்டு தெரியுமா, இவங்க வந்து என்ன ஆராதிக்க நடத்துறாங்களா, இவங்கெல்லாம் போதகர்களா அப்படின்னு இல்லாம அங்க இருந்தவங்க அப்போஸ்தலர் இருந்தா சொல்லியிருக்குது. அந்த இடத்துல தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அவைலபிள். ஆண்டவருக்காக யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, ரெடியா இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களை பயன்படுத்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சியோட இருக்கிறாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆராதனை நடத்தும் போது நாம இயேசுடைய சிந்தை உள்ளவர்கள் இங்க வந்து மேல யார் ஆராதனை நடத்தி பாடினாலும் கூட கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறுவோம். நமக்குள்ள பெருமை இருக்காது. வெளியில இருந்து யாருன்னா வரட்டும், இல்லை பாஸ்டர் வந்த போது தான் கரங்களை உயர்த்துறது. இவங்கெல்லாம் சொல்லும் போது நான் ஏன் உயர்த்தணும்? சொல்லு, நீ நான் பாடுறது, நீ நான் வைக்கிறதுனா அதுல இயேசுடைய சிந்தை இருக்குமா, ஒரு மனம் இருக்குமா? ஆவியானவர் நம்மை இந்த இயேசு மத்தியஸ்தராக இருக்கிற குடும்பமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுல இயேசு இருந்தாக்கா தாழ்மை இருக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? அவர்கள் கொடுக்கிறவர்களாக மாறினாங்க, ஒரு மனம் இருந்துச்சு, கொடுத்தாங்க, இயேசு மத்தியஸ்தராக இருந்தாங்க. ஆனா அதை எப்படி அந்த ஒரு மனத்தை தக்க வைக்கிறது? இயேசுடைய சிந்தை இருக்கணும் நமக்கு, தாழ்மையின் சிந்தை. கிருபையால நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாங்க. அந்த கிருபையால இயேசுவை போல தாழ்மை இருக்கும்போது கர்த்தர் இன்னும் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சோ நம்ம பெரியவங்க சின்ன யார் இருந்தாலும் நமக்குள்ள மாம்சம் வருது, உணர்ச்சிகள் வருது, கோபம் வருது, இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஆனா அதுக்கு மேல நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு தங்கி இருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய சிந்தனை நடக்கிறவர்கள். இன்னைக்கு புரியுதுங்களா நமக்கு? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வீட்டில் நம்ம தாழ்மையா இருக்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என் கணவன் தான் என்னோட பெருசு, ஆமா. என் மனைவி தான் எல்லாத்தையும் டாப்பு, ஆமா. என் பிள்ளைங்க மாதிரி யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்துக்குள்ள டாப். ஒருத்தரை நம்ம சுயத்தில் இல்லாதபடிக்கு
அவங்கள மேல உயர்த்தும் போது, அவங்க நம்மள உயர்த்தும் போது அதுல ஒரு மனம் இருக்குங்க. ஆமென். இவங்களை பார்க்கலாம், இவங்களுக்கு தான் பேசணும், அவங்ககிட்ட தான் பண்ணணும். ஏய், நீ சொல்லாத, எனக்கு நான் என்ன பண்ண எனக்கு தெரியும். இயேசுடைய சிந்தையாது. ஒன்னா போறோமா, ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஒரே மனதோடு கூட இருக்கிறோமா? இயேசுடைய சிந்தை இருக்குதா? அப்போஸ்தலர் பவுல் இதைத்தான் சொல்றாரு. இயேசுடைய சிந்தை இருந்தா தான் அந்த ஒரு மனத்தை தக்க வைக்க முடியும். ஆமென். அப்போ நாம இப்படி சொல்லாதபடி இவங்க தான் என்ன கேட்கணும், அவங்க தான் என்ன கேட்கணும்ன்றது பதிலாக நாம இயேசுடைய சிந்தை வைத்து இருக்கும் போது, ஏன் இயேசு அவர் நமக்காக சேவகனாக வந்தவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ என்னுடைய உண்மையான சீஷரா இருந்தேனாக்கா நீங்க ஒருத்தரை நான் நேசித்தது போல நேசினா, எதையும் எதிர்பார்க்காத ஒரு நேசிப்பு, சேவகனை போல நேசிக்கிறது. இப்படி இருந்துச்சுனாக்கா யோசித்து பாருங்க, நம்முடைய திருமணத்துல எப்படி இருக்கும்? எப்படி? அவர் எழுதினே இருக்கிறாரு, இஷ்டத்துக்கு எழுதுறாரு. திருமணத்துல என்ன இருக்குதுன்னு கூட அவர் எழுதினே இருக்கிறாரு. எழுதி சும்மா கிறுக்கி கொடுக்குறாரு. அப்படியே அந்த திருமணத்துல தாழ்மை இருந்துச்சுனாக்கா மகிழ்ச்சி, இயேசுடைய சிந்தை இருந்துச்சுனாக்கா சண்டை வராது, ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டோம். பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ, நீயே புச்சிக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ. ஆமென். அவரை சொல்றேன்னு அவரை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லுங்கிறாங்க. பாவம் அவரையே பார்த்துக்கிறாங்க எழுதுறாருன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த போது அப்படியே பார்க்குறது, இவர் என்ன கொடுக்குறாரு ரியாக்ஷன். இது திருமணம் சொல்லுது, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, பிள்ளைங்க, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லா குடும்பங்களுக்கும் பொருந்தது தான். சகோதர சகோதரிகள் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஆஃபீஸ் டீம்ல எப்படி இருக்கும்? ஊழியத்தில் இருக்கிறவர்கள், டீச்சர்ஸ், ஜென்சியில் கூட பார்க்குறேன் நான். கொஞ்சம் அப்படியே மேலே துளுத்து வரும்போது அப்படி அப்பப்போ அவங்களை கொஞ்சம் அப்படியே தட்டணும், தேவனுடைய அன்பால தட்டணும். நிறைய பேர் வயசானவங்களே ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க சூப்பர் சென்சிட்டிவ். ஸோ அவங்ககிட்ட எப்படி அந்த ஜென்டலா கேரிங்கா அவங்களை தட்டும் போது. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லாம் உங்களை மாதிரியெல்லாம் அழுது சாதிக்கிறவங்களா இல்லை, நின்று சாதிக்கிறாங்க பாருங்க. டெல்லியில் எப்படி என்ன கிரியேட்டிவா இருக்கிறாங்க, அமேசிங். எல்லாத்துக்குமே அழுதுறது அந்த கூட்டம் கிடையாது இப்போ இருக்கிறவங்க. ஸோ நாம் அவங்களை பிடிக்கணும். அவங்க பிடிக்கிறதுக்கு நாம தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தேவனோடு கூட உறவாடணும், உறவாடி தேவனுடைய சிந்தைக்கு கேட்கணும். அப்பா, எனக்கு உம்முடைய சிந்தையை தாங்க, நான் தாழ்மையா இருக்கணும், மற்றவங்க என்னை விட மேல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆமென். வரமாட்டேன், காத்து மட்டும் தான் வருது. எல்லாரும் சபையில் எப்படி இருக்க பாருங்க. கொஞ்சம் இயேசுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கும் போது எல்லாத்தையும் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட பேசுறோம். சொல்லுங்க பாஸ்டர், எவ்வளவு வேணா சொல்லுங்க, என் சிந்தை என்னுடைய சிந்தை தான். கூடவே பிறந்தது, கூடவே தான் இருக்கணும். அப்பப்போ யோசிப்பேன், கேட்பேன் ஆண்டவரோடு கூட. சின்ன பசங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு பழக்கம், அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படியே ஊறிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த பழக்கத்திலே ஊறிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தேவப்பா, இதை அவங்களாலே மாற்ற முடியாது, மற்றவங்களாலே மாற்ற முடியாது, ஆனால் உங்களை நீங்கள் மாற்ற தான் அவங்ககிட்ட மாற்ற
அந்த ஒரு பழக்கத்தை மாற்ற முடியும். ஸோ சில எண்ணங்கள் நம்மளை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால தான் தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய அன்பு தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை, தேவனோட நமக்கு கனெக்ஷன் தேவை. ஸோ unity becomes stronger when Christ becomes greater and self becomes smaller. நம்முடைய வாழ்க்கையில இந்த உறவுகளுக்குள்ள ஒற்றுமை, ஒரு மனம் நல்லா பலத்தோடு கூட எப்ப இருக்குதுனாக்கா நம்முடைய வாழ்க்கையில இயேசு பெருகணும், நாம சிறுகணும். ஆமென். அந்த உறவுகளுக்குள்ள இயேசு, நாம இயேசு, நாம, அப்போ ஒரு மனம் என்னாவும் உடஞ்சு போயிடுமா? ஒரு மனம் தான் இருக்கும், பலத்தோடு கூட இருக்கும். உறவுகள் பலத்தோடு கூட இருப்போம். நாம வெறும் கனெக்ட் ஆகியிருக்க மாட்டோம், ஒன்றாக இணைந்து இருப்போம். ஆமென். இயேசு, நாம. இந்த இடத்துல ஆதி அப்போஸ்தலர்களை வந்து பார்க்கும்போது சுவிசேஷத்தை கேட்டார்கள் அப்படி இல்லை, கேட்டவோட வாழ்க்கையில பிரதிபலித்தார்கள். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு கூட வந்தார், அவருக்காக நான் ஜீவிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கொள்றேன், சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட. அப்படி செய்ய சபை பெரிதாச்சு. ஐயோ இருக்கிறவங்களாம் வந்தாங்க. இன்னைக்கு நான் நமக்குள்ளவே பேசாம திரும்பிக்கின்னு அங்க மூஞ்ச காமிச்சுன்னு அங்க போயிட்டு பண்ணிருந்தேனாக்கா எப்படி? வீட்டில் சில பேர் நான் சொன்னது போல வெளியே நல்லா இருப்பாங்க, உள்ள பேச மாட்டாங்க. சில பேர் உள்ள வந்தா மட்டும் பிரைஸ் தி லார்ட், வெளியே போனா போடாடு யாரா நீ அந்த. ஸோ அப்படி இல்லாம எல்லா இடத்துலையும் இயேசுடைய குணத்தை, இயேசுடைய தாழ்மையை நோட கூட இருந்தா அமேசிங். நம்முடைய வாழ்க்கை அதுதான் இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக மாறும். அன்றைக்கு ஆவியானவர் அந்த சபையை உருவாக்குனது, சிலுவை தான் அந்த இடத்துல ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு வருமானம் கொடுக்கிறது உறவுகளுக்குள்ள இயேசுடைய தாழ்மை. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த சபையை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகும்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? மற்றவங்க மாறுறதுக்கு முன்னாடி நான் மாறணும். மற்றவங்க தாழ்மையா இருக்கணுன்றது பதில் நான் தாழ்மையா இருக்கணும். அதுதான் போகணும். இங்க வெளியே போகும்போது இவங்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும், இவங்கெல்லாம் இப்படி இருந்தா தான் நான் கரெக்டா இருப்பேன்றதை விட இயேசுவை நான் மாறணும். ஆமென். மண்டே, இன்னைக்கு சண்டே, சண்டே ஃபுல்லா நல்லா இருந்த பாஸ்டர், ஆனா மண்டே தான் போயிச்சு பார்த்தேன், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. பா, மண்டே கூட நான் சிறுகணும், நீ பெருகணும். ஆமென். என் வீட்டில், என் பிள்ளைங்களை, என் சகோதரிகள், என் அப்பா அம்மா எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு நாம கேட்க போறது, எந்த இடத்துல எனக்கு இயேசுடைய சிந்தை தேவை? நான் ஒருவேளை நான் கேட்குறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்குறேன்னா, நான் சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன்னா, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னா, நமக்கு எவ்வளோதான் நம்ம கேட்டாலும் கூட தேவன் நமக்கு அவரோடு கூட உறவாட விரும்புகிறார். நீங்கள் கேட்டுட்டீங்க, ஓகே பாஸ்டர் தான் எல்லாம், பாஸ்டர் தான் ப்ரே பண்ணணும், பாஸ்டர் தான் பண்ணணும். இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க வார்த்தையை படிங்க, உங்களோட கூட பேசுவார். நான் சபைக்கு வரும், ஒன்றாக இணைந்து இந்த இடத்துல ஆசீர்வாதம், இந்த இடத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நாம தனிப்பட்ட ரீதியில் ஆராதிக்கிறவர்களாக, வழி நடத்துறவர்களாக. அல்லேலூயா. ஸோ நாம இப்படி இருக்கும்போது தேவனுடைய சிந்தனை இது ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக மாறும். இன்னைக்கு ஏதோ ஜஸ்ட் வந்தோம் போனோன்றதுக்கு பதிலாக ஒரு ஆவிக்குரிய சபையாக என்ன பார்க்கலானாக்கா, ஒவ்வொருத்தருடைய சிந்தை இயேசு போல மாறினாக்கா ஒவ்வொரு உள்ளத்தையும் இயேசுவை பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ள
இயேசு இருந்தார்னா இயேசுடைய சிந்தை இருக்கும். அதே போல மற்றவங்களுக்குள்ள இயேசு இருந்தாங்கன்னா இயேசுடைய சிந்தை. நான் மற்றவங்களுக்குள்ள பார்க்கணும் இல்லையோ, நமக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு அவருடைய சிந்தையை மற்றவங்களுக்கு காமிக்கலாங்க. அல்லேலூயா. நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். யாருங்க பெருகணும் நம்முடைய வாழ்க்கையில? நாம என்ன ஆகணும்? அப்ப மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நாம மற்றவங்க நம்மளை விட மேல பார்க்குமா கீழே பார்க்குமா? மேல, மாடி மேல. நாம மாடி மேல இருக்கோம், அவங்களுக்கு இல்லை. நம்மளை விட அவங்கள உயர்த்தி பார்க்கலாம். நாம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நாம எப்படி உற்சாகப்படலான்னு பார்க்கலாம். நாம எப்படி விட்டு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதுலதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. ஸோ அன்பு நம்முடைய உறவுகளை கட்டுகிறது. தேவனுடைய கிருபை உடைந்து போன உறவுகளை சுகப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை கொடுக்கிறது. ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுனாக்கா இந்த சபையே இயேசுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற சபையாக மாறுது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்துச்சு? இந்த சீரீஸ் உறவுகள், எப்படி உறவுகளை பலப்படுத்துறது, குடும்பத்துல பார்த்தோம், சபையில பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வெளியில நம்ம காமிக்கணும். வெளியில இருக்கிறவங்களுக்கு இயேசுடைய அன்பை காமிக்கணும். இயேசுவே நீ பெருகணும், நான் சிறுகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். இப்படி இருக்கும்போது குடும்பங்கள் ஆசீர்வாதமாக, சபை ஆசீர்வாதமாக, வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாக, நண்பர்களுக்குள்ள உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். இந்த கால வேளையில கூட எழும நின்று நம்ம தேவனோடு கூட கொஞ்ச நாள் ஆவியானவர் இந்த சபையை இணைத்து வைத்திருக்கிறார். இந்த சபையில இயேசுதான் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒருமனத்தை தக்க வைக்கிறதுனா, அப்போஸ்தலன் பவுல் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அவர் எங்க எழுதுறாருனாக்கா, சிறைச்சாலையில உபத்திரத்துல எழுதுறாரு. இப்படியாக நீங்க இருக்கணும். கர்த்தர் நமக்கு அன்பு கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், தயவு கொடுத்திருக்கிறார். ஒரு மனதோடு கூட இருக்கலாம். எப்படின்னா இயேசுடைய சிந்தை. நம்ம விட மற்றவங்க தான் மேலாக எண்ண வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, சபையில இருக்கிறவங்க, தாழ்மை குணம், இயேசுவை போல தாழ்மை குணம். நான் என்னை விட மேலே இருக்கிறவங்கிட்ட தான் பேசுவேன். கீழே இருக்கிறவங்க, என்னுடைய வயசுல நல்லா இருக்கிறவங்க, படிச்சவங்க, பணக்காரங்க, அவங்ககிட்ட தான் பேசுவேன். இவங்களெல்லாம் எண்ணவே மாட்டேன். அது இயேசுடைய சிந்தை கிடையாது. பரலோகத்தின் மகிமையை நமக்காக விட்டு பாவியா இருக்கும் போது நமக்காக மரித்தவர் இயேசு. ஒரு கள்வனுடைய மரணத்தை எடுத்தவர் இயேசு. அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்னு சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருகணும், அசிரகணும்னு சொல்லும் போது, நம்ம மற்றவங்களை செல்ஃபிஷா, சுயமா பார்க்காதபடிக்கு, பெருமையில பார்க்காதபடிக்கு இயேசு ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. பாருங்க, என் வீட்டில் நான் எங்க தாழ்மையோடு கூட இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல எங்க தாழ்மையோடு கூட இருக்கணும், சபையில எந்த இடத்துல தாழ்மையோடு கூட இருக்கணும், எந்த இடத்துல இயேசுடைய சிந்தை வேணும்னு இந்த இடத்துல பாருங்க, கேளுங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், ஒரு மனத்துல வழி நடத்துவார். எஸ், ஆவியானவர் நம்மள ஒன்றாக நேரு. இயேசுடைய சிந்தை நாம் எப்படி ஒற்றுமையாக வாழ்வது என்று கற்றுக் கொடுத்து, இப்படியாக செய்யும் போது, இயேசுடைய சிந்தையில் இருக்கும் போது, நம்முடைய நாம் வாழ்கிற இடத்திலேயே இயேசுடைய ஒருமனம் அது பிரதிபலிக்கும். இயேசுடைய ஒருமனம் அது ஜொலிக்கும். எஸ், சொல்லுங்க. நான் சுயத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நான் பெருமையில் இருக்கக்கூடாது, உமக்காக ஜீவிக்கணும். உம்முடைய சிந்தை ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு அர்ப்பணித்து, தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாக, படிக்கிறவர்களாக, உறவாடுறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவர்களாக, எனக்கு யார் செய்யறாங்கன்னு இல்லை, நான் மற்றவங்களை என்ன செய்யறேன் அதை தானே பார்க்கணும்ப்பா. உமை போல நான் மாறணும்.
கேளுங்க, உண்மை போல நான் மாறணும். கணவன் மனைவி ஒருத்தரை உற்சாகப்படுத்தி நீ தான் மேல இருக்கிற, நீ தான் எல்லாத்தையும் சொல்லி அவங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உற்சாகப்படுத்துவர்களாக. எஸ், எந்த ஒரு ஆர்குமெண்ட் நம்ம நான் தான் வின் பண்றதை விட விட்டு கொடுத்து, எஸ் பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் இயேசு வெளிப்படுத்துறாரு. நன்றி ராஜா, இயேசுவே மக்கள் நன்றி. அப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி. நீர் எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து ராஜா, மரித்து உயிர் தெழுந்த தேவன், இன்றைக்கும் எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவன், ஆதி அப்போஸ்தலர் சபையை போல ராஜா. அப்பா நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, உற்சாகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இந்த ஒருமனத்தை இயேசுடைய ஒருமனத்தை தக்க வைக்கிறது. இயேசுடைய சிந்தை இருக்கும் போது இயேசு நீர் பெருகணும், நான் செருகணும், மற்றவங்களை மேலாக என்ன எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வீடுகளில், சபையில், உறவுகளில், வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நாங்கள் சுயத்தில் வாழாதபடிக்கு மற்றவங்களை மேலாக என்ன, மற்றவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதை நோக்கி பார்க்கலாம். அப்போ இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய அன்பு ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்து ராஜா. இந்த குடும்பத்தில் வருமானம், சபையில் வருமானம், வேலை செய்கிற வருமானத்தை கொடுத்து எண்ணங்கள் புதிதாகட்டும் ராஜா. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார்களோ அவர் புதிய சிருஷ்டி என்று பார்க்கணும். பழையதெல்லாம் போனது, எல்லா கசப்புகள், எல்லா வெறுப்புகள் மாறட்டும். உள்ளத்தில் இருக்கிற எல்லா வெறுப்பின் காரியங்கள் உடைந்து போகட்டும். உங்களுடைய கிருபையால் அது மெல்ட் ஆகட்டும் ராஜா. நம்முடைய கிருபை, நம்முடைய சமாதானம், நம்முடைய தாழ்மை ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கட்டும் அப்பா. நன்றி ராஜா. நாங்கள் தனிமையில் வாழாதபடிக்கு இணைந்து வாழ்றவர்களாக, உம்முடைய தரிசனத்தை வாழ்றவர்களாக, ஒரு சபையாக சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த வேலையில கூட வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ராஜா. சிஸ்டர் செல்விக்காக ஜெபிக்கிறோம், சிஸ்டர் ஸ்டெல்லாக்காக ஜெபிக்கிறோம், சிஸ்டர் பிரமீலாக்காக, சிஸ்டர் கிருஷ்ணவேணி அம்மாக்காக, சிஸ்டர் கோவர்தனிக்காக கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு ஜெப குறிப்புகள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், சிஸ்டர் ராஜிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனமாக இருக்கிற இன்னும் பிள்ளைகள், சிஸ்டர் கவிதாவை தொட்டு சுகத்தை தாங்கிறது சிலுவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உங்களுடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொட்டு அவர்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி தாங்க ராஜா. அப்பா அவங்களுடைய மகள் சுரேகா ஸ்வீட்டி கருத்தில் ஒப்பு கொடுக்குற மகளை தொட்டு மகளுக்கு சுகத்தை கொடுத்து நீங்களே பாதுகாத்து வழிநடத்தி நடத்துங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தனை வெளிவாசல் திறந்து உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ராஜா, எப்படியாப்பட்ட வேலையை தேர்ந்தெடுக்கணும், படித்த தக்கதாக அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் அந்த வேலையை தேர்ந்தெடுக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அப்பா பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உமக்குள்ள வளர காரியங்களை செய்யுங்க. நாங்கள் யாவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முழுக்கம், இயேசு பெருகணும் நான் சிறுகணும் என்று அந்த ஒரு முழக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தாழ்மையில மற்றவங்களை ஆண்டவரை மேலாக எண்ணி பார்க்க எங்களோட மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், அன்பு எப்போதும் நிலைத்து நிற்கட்டும். நன்றி ராஜா. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை கண்டு சொல்றோம்.